எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ஆவணி மாதமானது எப்படிப்பட்டது? இந்த ஆவணி மாதத்தில் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் காலகாலமாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பாத்தீங்கன்னா சந்தித்து கொண்டு தான் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகளானது பாத்தீங்கன்னா இருந்து தான் வருகிறது. இவர்களுக்கு நடந்து கொண்டிருந்த இந்த சனி பயிற்சி முடிவடைந்தாலுமே மீண்டும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கஷ்டங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா நிலவுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் காணப்பட போகிறதா? அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் இன்னும் சந்திக்க இருக்கின்றார்கள்? இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பாத்தீங்கன்னா பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட கஷ்டத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரிய பகவான் தற்பொழுது கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதுனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொற்காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே ஒரு மாத காலங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்ய உள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் சூரியனும் சேர்ந்து 3 கிரக சேர்க்கைகளானது பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிறது. அதனால் இந்த 3 சேர்க்கை ஏற்படுவதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாவே மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. ஏனெனில் நவ கிரகங்களினுடைய அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறாரு. அதோடு புதனுடன் சேர்ந்து புதாத்திய யோகங்களும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராத்திய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறது. அதோடு 3 கிரக சேர்க்கைகளும் யோகங்களும் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது? இதனால் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் திருமண யோகத்தை பெறக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு சொல்லவே தேவைங்க அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு தான் சொல்லணும். கண் மூடிட்டு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமாக தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதனால இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புனித யாத்திரை செல்ல வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் திறமையை பார்த்தீங்கன்னா நிரூபிக்க முடியும். உங்களுடைய வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து பாராட்டியும் வாங்குவீர்கள். மதிப்புகளும் உங்களுக்கு உயரும். தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பில் அதிக லாபத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்டத்தினுடைய மூலமாக ஆதரவுனால பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடியதாக இந்த மாதத்தில் இருக்கும். மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானினுடைய செல்வாக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முக்கிய காரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளானது ஏற்படும். அறக்கட்டளைகள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக பங்கெடுத்து தொண்டு செய்பவர்கள். புது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளன. அதேபோல் குடும்ப சூழலானது இனிமையாகவே இருக்குங்க. சமூக அந்தஸ்தும் கௌரவங்களும் உயரும். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய மனம் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். அதேபோல் பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதனால
கடந்த மாத நெருக்கடிகள் காணாமல் போகுங்க. பெரியோரினுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் கேது கேந்திர பலமானது பெற்று ஜீவனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பதனால உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது பார்த்திங்கன்னா விலகுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதேபோல் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும். அதேபோல் தன குடும்பஸ்தானத்திற்கு குருவினுடைய 9ஆம் பார்வை படுவதனால குடும்பத்தில் நிம்மதியானது பார்த்திங்கன்னா உண்டாகும். தம்பதிக்குள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தினுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 26 வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வழக்கு விவகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகலாங்க. உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் இப்பொழுது விலகலாம். நம்பிக்கையோடு செயல்பட்டு நிதானத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். அதே போல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. புதிய சொத்தும் சேரும். அதேபோல் மாணவர்களுடைய படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆவணி மாதமானது யோகமான மாதமாகும். நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு நிறைவேறுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். 6ஆம் இடத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து இந்த மாதத்தினுடைய 26ஆம் தேதி வரை சஞ்சரிப்பதனால குரு மங்கள யோகங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுது. உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்கும். போட்டியாளர்களும் விலகிச் செல்வார்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது பார்த்திங்கன்னா குறையுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக குடும்பத்தில் சுப செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகளானது இப்பொழுது தோன்றும். மேலுமே குருவினுடைய பார்வைகள் தொடர்ந்து உங்களுடைய நிலையை பாதுகாக்கும். அதேபோல் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பணவரவை பார்த்திங்கன்னா வழங்கும். செய்து வரக்கூடிய தொழில் லாபத்தை ஏற்படுத்தும். அதேபோல் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றங்களானது உண்டாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளானது உங்களுக்கு விலகும். திறமைகளானது வெளிப்படுங்க. எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபங்களானது உண்டாகும். அதேபோல் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் உங்களுக்கு விலகும். விஐபிகள் தொடர்பும் தெய்வ அருளும் உங்களுடைய நிலையை உயர்த்து. செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுடைய நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து பின்வாங்குவர். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். அதேபோல் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையானது ஏற்படுங்க. தைரியங்களும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வைகளால் தொழிலில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் போன்றவற்றில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய சொத்து வாகனம் இது போன்று வாங்கக்கூடிய ஒரு சூழலானது பார்த்திங்கன்னா அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நடக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் பார்த்திங்கன்னா விடுபடவும் முடியும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பொறுப்பானது பார்த்திங்கன்னா சேரும். விவசாயிகளுக்கு ஆதாயங்களும் அதிகரித்து காணப்படும். அதேபோல் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் 1. அதேபோல் அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19, 21, 28, 30 இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது. அதேபோல் பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேயே பார்த்திங்கன்னா ஆவணி வரதுனால அந்த செப்டம்பர் 3ஆம் தேதி 10ஆம் தேதி 12ஆம் தேதியெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதேபோல் பரிகாரமாக பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுதல் உங்களுக்கு பெரும் சங்கடங்களை பார்த்திங்கன்னா விலக்கி கொடுக்கும். இந்த
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.